Hello students, welcome to 5th Standard Science, Unit 4. Unit name is Science in Everyday Life, Part 2. In the first part, we have learnt about scientists from Tamil Nadu, Sir C.V. Raman and Dr. A.P.J. Abdul Kalam. Now we are going to learn about changes around us. அதாவது நம்மளை சுற்றிலும் டெய்லி நிறைய மாற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் நிறைய மாற்றங்கள் நடக்குது. அந்த மாற்றங்களை பற்றி தான் இந்த டாப்பிக்கில் படிக்க போகிறோம். சேஞ்ச் இஸ் த transition of a substance from one form to another. We see many changes around us. We see changes like day and night, summer and winter, and so on. We also see changes in objects, growth of a tree, ripening of fruits, falling of leaves, or some of the changes taking place around us. You can observe changes in you also. உனக்குள்ளேயும் நிறைய மாற்றங்கள் நடக்குது. Your height and weight increase, hair and nail grow, and you have grown up as a whole compared to last year. These changes can be classified as reversible and irreversible changes. நமக்குள்ளாரையும் நிறைய மாற்றங்கள், ஹைட்டு, வெயிட்டு இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறது, ஹேரு, நெயில் இதெல்லாம் வளர்றது, இதெல்லாம் நமக்குள்ளாரையும் நடக்கக்கூடிய நிறைய மாற்றங்கள். இந்த சேஞ்சஸில் 2 வகைகள். ஒன்று ரிவர்சிபிள் அப்படின்னா மீளக்கூடியது, மாற்றக்கூடியது. அண்ட் இர்ரிவர்சிபிள் அப்படின்னது மீள முடியாதது, அதாவது திரும்பவும் பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியாதது. அதான் இர்ரிவர்சிபிள் சேஞ்சஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய சேஞ்சஸ் ரிவர்சிபிள் சேஞ்சஸ். சேஞ்சஸ் which can be reversed are called reversible changes. If you keep water in the freezer for some time, it is transformed into ice. If it is taken out, it becomes water again. This is a reversible change. அதாவது ஒரு மாற்றம் நிகழ்ந்த பிறகு மறுபடியும் திரும்பவும் பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னா அதுதான் ரிவர்சிபிள் சேஞ்ச். அந்த மாற்றத்தை தான் ரிவர்சிபிள் சேஞ்சஸ்னு சொல்லணும். தண்ணியை ஃப்ரீசரில் வைக்கிறோம், ஐஸ் க்யூபாக சேஞ்ச் ஆகுது. திரும்ப அந்த ஐஸ் க்யூபை எடுத்து ஃப்ரீசர்லேருந்து வெளியே வைக்கும்போது திரும்ப ஐஸ் க்யூப் வாட்டராக சேஞ்ச் ஆகிக்குது, பழைய வாட்டர் நிலைமைக்கே மாறிக்குது. இந்த சேஞ்சஸ் தான் ரிவர்சிபிள் சேஞ்சஸ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் சேஞ்ச் இஸ் irreversible changes. Changes which cannot be reversed are called irreversible changes. அதாவது ஒரு மாற்றமானது நிகழ்ந்த பிறகு மறுபடியும் பழைய நிலைமைக்கு வர முடியாது அப்படிங்கிற சேஞ்சஸை தான் irreversible changesன்னு சொல்லணும். If you burn a piece of paper, it burns and turns into ash. It cannot become paper again. This is an irreversible change. அதாவது ஒரு பேப்பரை எடுத்து நம்ம அதை எரிக்கிறோம், அது சாம்பலாக மாறுது. அந்த சாம்பல்லிருந்து மறுபடியும் நம்ம பேப்பராக கொண்டு வர முடியாது. இந்த சேஞ்சஸை தான் irreversible changesன்னு சொல்லணும். Do you know? Irreversible changes are also known as permanent changes. Process like burning, cooking, rusting of iron cause permanent changes. அதாவது irreversible changesக்கு இன்னொரு பேர் permanent change, அதாவது நிலையான மாற்றம். எக்ஸாம்பிள் பேர்னிங்னா எரிக்கிறது, குக்கிங்னா சமைக்கிறது, ரஸ்டிங் ஆஃப் அயர்ன் அப்படின்னா இரும்பு துருப்பிடிக்கிறது. இது எல்லாமே பெர்மனண்ட்டு irreversible சேஞ்சஸ்க்கான எக்ஸாம்பிள். ஆக்டிவிட்டி 1. Take an elastic band and stretch it to the maximum. Now release it. What do you observe? Cut it now into pieces. Can you get the band back again? அதாவது ஒரு எலாஸ்டிக் பேண்ட் எடுத்து நல்லா நம்ம கையில் இழுக்கிறோம். இழுத்ததுக்கப்புறம் திரும்பவும் அதை விட்டுடுறோம். அப்போ நமக்கு திரும்பவும் அந்த பழைய ரப்பர் பேண்டு கிடச்சிருது. இது தான் ரிவர்சிபிள் சேஞ்சஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள்.
அதுவே நம்ம அந்த ரப்பர் பேண்டை நடுவில் கட் பண்ணிடுறோம். அப்போ திரும்பவும் அந்த ரப்பர் பேண்டு பழைய நிலைமைக்கு நமக்கு கிடைக்குமா? கிடைக்காது. இது irreversible changesக்கான எக்ஸாம்பிள். ஆக்டிவிட்டி 2. Take a balloon and blow air into it. You can see that the shape and size of the balloon is changed. Now let the air escape from the balloon. What do you observe now? Now blow it to its full size and prick it with the tip of a pin. It is burst. Can you get the balloon back? அதாவது ஒரு பலூன் எடுத்து நம்ம அதை காற்று ஊதுறோம். அந்த பலூனுடைய சைஸு ஷேப்பு எல்லாமே சேஞ்ச் ஆகுது பார்க்குறோம். திரும்பவும் அந்த பலூனில் இருக்கக்கூடிய ஏரை வெளியில் எஸ்கேப் பண்ணிடுறோம். பார்த்திங்கன்னா திரும்பவும் நம்ம பழைய நிலைமைக்கு கையில் நமக்கு அந்த பலூன் கிடச்சிருது. இது ரிவர்சிபிள் சேஞ்சஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள். அதுவே ஒரு பலூனை நம்ம ஊதுறோம், அதை நம்ம ஒரு பின்னை வச்சு பர்ஸ்ட் பண்ணிடுறோம். அதாவது அந்த பலூனை வெடிக்க வச்சிடுறோம். திரும்ப நமக்கு பழைய நிலைமைக்கு அந்த பலூன் கிடைக்குமா? கிடைக்காது. பிஞ்சு போன பலூன் தான் நமக்கு கிடைக்கும். இதுதான் irreversible changesக்கான எக்ஸாம்பிள். From these activities, we can observe some differences between reversible and irreversible changes. Difference between reversible and irreversible changes are listed below. Reversible change. A substance can turn to its original state. அதாவது ஒரு பொருள் தன்னுடைய பழைய நிலைக்கு மாற முடியும். Irreversible change. A substance cannot change to its original state. ஒரு பொருள் தன்னுடைய பழைய நிலைக்கு சேஞ்ச் ஆக முடியாது. Reversible change. The chemical properties of the substance do not change. Chemical propertyனா வேதியியல் பண்புகள். ஒரு பொருளுடைய வேதி பண்புகளில் எந்த மாற்றமும் நடக்காது. ஆனால் irreversible changeல the chemical properties of the substance will change. chemical propertyனா வேதி பண்பு. வேதி பண்புகள் மாற்றம் அடையும். Reversible change, most of the physical changes are reversible. Physical changes maximum reversible, மீளக்கூடியதா மாற்றக்கூடியதாக தான் இருக்கும். All chemical changes are irreversible. ஆனால் கெமிக்கல் சேஞ்ச் வேதியியல் மாற்றங்களை நம்ம பழைய நிலைக்கு கொண்டு வர முடியாது. நெக்ஸ்ட் டாபிக் இஸ் வேஸ்ட் ஜெனரேட்டட் இன் ஆர் என்வாயன்மெண்ட். நம்முடைய சுற்றுப்புற சூழலில் வேஸ்ட்டு எப்படி ஜெனரேட் ஆகுது அப்படிங்கிறத தான் இந்த டாபிக் ஃபுல்லாக படிக்க போகிறோம். வேஸ்ட்டுனா என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட். வேஸ்ட் இஸ் எனி சப்ஸ்டன்ஸ் which is discarded after primary use. யூஸ் பண்ணிட்டு வேணான்னு தூக்கி போடுற பொருளை தான் வேஸ்ட்னு சொல்கிறோம். இட் இஸ் worthless, defective and of no use. They are unwanted and undesirable materials. அதாவது நமக்கு விருப்பம் இல்லாத, நமக்கு தேவை இல்லாத மெட்டீரியல்ஸ், பொருட்களை தான் வேஸ்ட்னு சொல்லணும். வேஸ்ட்டை நம்ம 2 வகையாக பிரிச்சுக்கலாம். வேஸ்ட் ஃப்ரம் ஸ்கூல், ஹவுஸ்ஹோல்டு வேஸ்ட். இப்போ ஃபஸ்ட் நம்ம படிக்க போகிறது household waste. Waste from home is known as household waste. Solid waste disposed from home and apartments comprise of garbage and rubbish. வீட்டிலிருந்து நம்ம வேணான்னு தூக்கி போடக்கூடிய சாலிட் வேஸ்ட் அப்படிங்கிறது பாட்டில்ஸ், கேன்ஸ், clothings, கம்போஸ், disposable items, food packings, newspapers, magazines and trimmings. We can classify the household wastes as below. Organic waste, அதாவது kitchen waste, vegetables, flowers, leaves, fruits, இது எல்லாத்தையும் ஆர்கானிக் வேஸ்ட்னு சொல்லணும். அதாவது கரிம கழிவுகள். டாக்ஸிக் வேஸ்ட்ஸ், ஓல்டு மெடிசின்ஸ், பெயிண்ட்ஸ், chemicals, bulbs, spray cans, fertilizers, pesticide containers, batteries, shoe polish. இது எல்லாத்தையும் டாக்ஸிக்னா நச்சு கழிவுகள். இதை விஷம் அப்படின்னு சொல்லலாம், விஷக்கழிவுகள்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ரீசைக்ளபிள் வேஸ்ட். பேப்பர், கிளாஸ், மெட்டல்ஸ், பிளாஸ்டிக்ஸ், அதாவது மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவுகள்னு சொல்லலாம். இதெல்லாம் சாயில்டு வேஸ்ட், அதாவது அழுக்கடைந்த கழிவுகள். clothes soiled with blood and other body fluids.
இது அழுக்கடைந்த கழிவுகளுக்கு எக்ஸாம்பிள். வேஸ்ட், ஈனா எலக்ட்ரானிக் வேஸ்ட் என்னென்ன? கம்ப்யூட்டர் பார்ட்ஸ், எலக்ட்ரானிக் மெட்டீரியல்ஸ், செல்ஃபோன் பார்ட்ஸ், CFL bulbs. Do you know 40 million tons of electronic waste is generated every year worldwide? அதாவது உலகம் முழுக்க ஒரு வருஷத்தில் 40 மில்லியன் டன் எலக்ட்ரானிக் வேஸ்ட்டு உற்பத்தி ஆகிக்கிட்டு இருக்கு. E-waste comprises 70% of our overall toxic waste. நச்சு கழிவுகள் இந்த உலகம் ஃபுல்லாக 100%ல் 70% E-wasteனால தான் நச்சு கழிவுகள் உற்பத்தி ஆகுது. E-waste contains hundreds of substances of which many are toxic. E-wasteல இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான பொருள்கள் டாக்ஸிக், அதாவது நச்சுக்களா விஷமாக தான் இருக்குது. வேஸ்ட் ஃப்ரம் ஸ்கூலில் வேஸ்ட்டு எப்படி ஜெனரேட் ஆகுது? You leave many waste materials inside your classrooms and throw away many things in the school campus. If they are not collected and disposed properly, your environment will be polluted. அதாவது நம்ம ஸ்கூலுக்குள்ளார கிளாஸ் ரூமை விட்டு வெளியில் ஸ்கூல் கேம்பஸ்குள்ளார நம்ம வேஸ்ட்டு திங்ஸு, சாக்லேட் பேப்பர்ஸு, சாப்பாடு, பாட்டில்ஸு, இது எல்லாத்தையும் நம்ம போடுறோம். இதை சரியான இடத்துல நம்ம போடாமல் சரியான படிக்க அதை டிஸ்போஸ் பண்ணலை அப்படின்னா நம்மளுடைய ஸ்கூல் கேம்பஸ், நம்மளுடைய சுற்றி உள்ள சுற்றுப்புற சூழல் என்வாயன்மெண்ட்டு பொல்யூட் ஆகும், மாசுபாடு ஆகும். பேப்பர்ஸ், பென் அண்ட் இட்ஸ் பார்ட்ஸ், பிளேட்ஸ், chocolate covers and plastic items are found in the school environment. The single most common material generated in schools is food waste. ஸ்கூலில் பொதுவாக அதிகமாக வேஸ்ட் ஆகக்கூடிய பொருள் எதுனா ஃபுட். Food is not only wasted, but it is also thrown away everywhere. ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம கண்ட பக்கமோ அதை தூக்கி எறிகிறது. மேக்கிங் யுவர் சரௌண்டிங் அன்க்ளீன், அதாவது நம்மை சுற்றியுள்ள சரௌண்டிங்னா சுற்றுப்புறங்களை அசுத்தப்படுத்திவிடும். In a survey conducted, it is found that food waste accounts for 23.9% of the total waste generated in the school. And recyclable paper like cardboard, white paper and mixed papers accounted for 23.5% of the total waste. அதாவது ஸ்கூலில் உற்பத்தி ஆகக்கூடிய வேஸ்ட்டில் ஃபுட் வேஸ்ட்டு 23.9% 100க்கு. அதே ரீசைக்கிளபிள் பேப்பர், அந்த கார்ட்போர்டு, பேப்பரு, மிக்ஸ்டு பேப்பர்ஸு, இந்த வேஸ்டெல்லாம் 23.5% டோட்டல் வேஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு ஒரு சர்வே எடுத்து பார்த்துருக்குறாங்க. டு கீப் our surrounding clean, we need to have a proper waste disposal system. நம்ம சரௌண்டிங்கை க்ளீனாக நம்ம வச்சுக்கணுன்னா நம்ம என்ன செய்யணும்? வேஸ்ட்டை கரெக்டாக டஸ்ட்பினில் கொண்டு போய் போடணும். கீழே எதுவும் பேப்பர் கடந்தால் நம்மளாவே எடுத்துக்கிட்டு போய் அதை டஸ்ட்பினில் போட்டு க்ளீனாக நம்ம சுற்றுப்புற சூழலை வச்சு. Do you know each one in our state capital Chennai contributes 700 grams of waste every day. It is the highest in our country. Need for proper disposal of waste. கழிவுகளை சரியான முறையில் அகற்றுவதற்கான தேவைகள். With so much of waste lying everywhere, what do you think that we should do? We urgently need a proper waste management system. Waste management is needed for the following reasons. நம்ம எங்கே பார்த்தாலும் வேஸ்ட்டுங்களை அங்கங்கே கொட்டி கிடக்கிறத பார்க்குறோம். நம்ம நினைப்போம் இதுக்கு என்ன தான் வழி, இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன தான் செய்கிறதுன்னு நம்ம யோசிப்போம். அதுக்கு நமக்கு ஒரு நல்ல வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதாவது கழிவு மேலாண்மை திட்டம் இப்போ அர்ஜெண்ட்டாக நமக்கு தேவைப்படுது. எதனால் அர்ஜெண்ட்டாக இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா, டு கண்ட்ரோல் பொல்யூஷனாக நமக்கு தெரியும், மாசுபாடு, ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, காற்று மாசுபாடு, நீர் மாசுபாடு, வேரியஸ் பொல்யூஷன்ஸ் லைக் வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் அண்ட் சாயில் பொல்யூஷன் கேன் பி அவாய்டட். அதெல்லாம் அந்த மாசுபாட்டை அகற்றணும் அப்படின்னா நமக்கு இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை கொண்டு வரணும். செகண்ட்லி, டு கன்சர்வ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ்.
ரிசோர்ஸஸ்னால் இயற்கை மூலங்கள், நமக்கு தேவைப்படுற இயற்கை மூலம், நம்ம ஏர்த்லேருந்து தோண்டி எடுக்கக்கூடிய வாட்டர், மினரல்ஸு, இது எல்லாம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கும் இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தேவை. வேஸ்ட் டிஸ்போசல் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த கன்சர்வேஷன் ஆஃப் our environmental resources like forest, minerals and water. Third, to control spread of diseases. நோய்கள் நம்மளுக்கு தாக்காதவாறு பாதுகாக்கணும் அப்படின்னாலும் நமக்கு இந்த சிஸ்டம் தேவை. Spread of infectious diseases can be controlled. Recycle for further use. Waste can be recycled to get products for further use. வேஸ்டான பொருளை மறுசுழற்சி பண்ணி புது பொருளாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நம்மளுடைய பயன்பாட்டுக்காக. இந்த யூஸுக்காகத்தான், இந்த பயன்களுக்காக நம்ம வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கொண்டு வரணும். வேஸ்ட் டு ரெடியூஸ் வேஸ்ட், அதாவது வேஸ்ட்டை குறைப்பதற்கான வழிகள். த பெஸ்ட் பிளேஸ் டு ஸ்டார்ட் டிஃப்ரென்ஸ் இஸ் ஆர் ஹோம். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டிலேருந்து இதை ஆரம்பிக்கணும். we need to learn how to reduce, reuse and recycle. ரெடியூஸ்னா வேஸ்ட்டை மேக்ஸிமம் ஆக்கிறத குறைக்கணும். ரெண்டாவது ரீயூஸ், மறுபடியும் பயன்படுத்துகிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். மூணாவது ரீசைக்கிள், அந்த வேஸ்ட்டை வச்சு இன்னொரு புது பொருளை உற்பத்தி பண்ணுறது. தேர்ட், the following practices will be helpful to reduce waste in our home and school environment. First one, use reusable and recyclable bags and containers. பிளாஸ்டிக், பாலித்தீன் இந்த மாதிரி பேக்ஸு யூஸ் பண்ணாமல் துணிப்பை, சணல் பை இது மாதிரி யூஸ் பண்ணால் நம்ம அதை ஒரு தடவைக்கு மேலே எத்தனை முறை வேணாலும் பயன்படுத்தலாம். அது கிழிஞ்சு போனால் கூட நம்ம அதை ரீசைக்கிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், அவாய்ட் ஒன் டைம் யூஸ் ஐட்டம்ஸ் அண்ட் யூஸ் ஐட்டம்ஸ் விச் கேன் பி யூஸ்டு பெர்மனெண்ட்லி. அதாவது ஒரு முறை மட்டும் பயன்படுத்திட்டு தூக்கி போடுற பொருட்களை நம்ம வாங்குறதையே அவாய்ட் பண்ணிடணும். நம்ம வாங்கக்கூடிய பொருள் நிறையா தடவை பெர்மனண்ட்டாக யூஸ் பண்ணுற மாதிரியாக வாங்கணும். தேர்ட், segregate waste into biodegradable and non-biodegradable items and hand over them to the municipal and corporation people who collect them. நம்ம வீட்டில் இந்த குப்பையை கலெக்ட் பண்ணுற பீப்புள் கிட்ட நம்மளுடைய வேஸ்ட்டை தனித்தனியாக பிரித்து, அதாவது பயோடீக்ரேடபிள், நான் பயோடீக்ரேடபிள், அதாவது மக்கும் கழிவு, மக்கா கழிவுன்னு பிரித்து அவங்கக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறது நல்லது. Do not throw away your waste everywhere. Put them in dustbins and dispose them properly. நம்ம அங்கங்கே வேஸ்ட்டை தூக்கி போடாமல் கரெக்டாக ப்ராப்பராக டஸ்ட்பினில் போட்டு அதை டிஸ்போஸ் பண்ணுறது தான் நல்லது. Don't waste food. Waste food in schools can be collected and used to feed cattle. ஃபூடை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படியே வேஸ்ட் ஆகிற ஃபூடை நம்ம கலெக்ட் பண்ணிட்டு போய் என்ன பண்ணலாம், கேட்டில்ஸ்னால் கால்நடைகள், ஆடு, மாடு, கோழி, இதுக்கு சாப்பாடாக போட்டுக்கலாம். ஆர்கானிக் வேஸ்ட் கேன் பி கன்வெர்டட் இன்டு மேன்யூஸ். ஆர்கானிக் வேஸ்ட்டு நம்ம இதுக்கு முன்னாடி படித்தோம் இல்லையா, கிச்சன் வேஸ்ட், ஃப்ளார்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், லீவ்ஸ், இதையெல்லாம் மேன்யூர்னா உரமாக மாற்றி அதையும் பயன்படுத்திக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய பிக்சரில் லாஸ்ட்டாக பிளாக் கலர் இருக்கக்கூடிய ஆரோ மார்க் டிஸ்போசல், அதாவது வேஸ்ட்டை தூக்கி போடுறது. அது எப்போவுமே ரொம்ப கம்மியாக இருக்கணும் நம்ம வேஸ்ட் ஆக்குறத. அடுத்ததாக க்ரீன் கலர் ரீசைக்கிள், நம்மளுடைய வேஸ்ட்டை மறுசுழற்சி பண்ணி பயன்படுத்துறது. அடுத்தது ரீயூஸ், இன்னும் அதிகமாக அதை விட, அதாவது நம்மளுடைய வேஸ்ட்டை மறுபடியும் பயன்படுத்துகிற மாதிரியாக இருக்கணும். அதுக்கும் மேலே ரெட் கலர் ரெடியூஸ், அதுதான் அதிகம். அதாவது நம்ம வேஸ்ட் பண்ணுறதை நம்ம ரொம்ப குறைச்சிக்கணும். ஓகே சில்ட்ரன், so far we have learnt about reversible changes, irreversible changes, waste generated in our environment. Thank you children.